வெல்கம் டு ஆத்மா. கொலை செய்யும் நோக்கத்தோடு கூரான ஆயுதத்தோடு ஒருவர் நம்மை நெருங்கி வந்தால் நம் மனம் பதபதைக்கும், தப்பிச் செல்ல வழியை தேடும். மனிதர்களிடமிருந்து தப்பிப்பது கடினம் என்றால் மனிதர்களை தாண்டிய ஆத்மாவிடமிருந்து தப்பிக்க முடியுமா? தன் ஆசைகளை எல்லாம் துறந்துவிட்டு நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் மட்டுமே வாழ்ந்த அந்த உயிர் தன்னை கொன்றவரை கொலை உணர்வோடு எதிர்நோக்கும் பொழுது கொன்றவன் 7 உலகை வென்றவனாயினும் என்ன செய்வான்? பதபதைத்து போய்விடுவான். கழுத்து நுனியில் கத்தியாக ருத்ரா தம்பையாவை நெருங்கிவிட்டாள். இனி தம்பையா தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய போகிறான்? வாருங்கள் பார்க்கலாம். டேய், என்னடா ரொம்ப சோகமா இருக்க? அநியாயமா அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எரிச்சிட்டோமேடா. என்னடா இப்ப ஃபீல் பண்ற? லட்டு மாதிரி இருந்த பொண்ணு. ஏன்டா சிரிக்கிற? டேய், அண்ணனோட அண்ணன் பொண்ணு. அதுக்கு அவருக்கும் தான் அண்ணன் பொண்ணு. அவர் கொன்னார்ல, இதெல்லாம் பார்த்தா வேலையாகுமா? டேய், உனக்கு என்ன ஆச்சு? டேய், உனக்கு என்ன ஆச்சு? சொல்லுடா. அண்ணா, காட்டுக்குள்ள இருக்கவே முடியல. அங்க என்னடா நடக்குது? இங்க ஏதோ எங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்துதுண்ணே. டேய், என்னடா சொல்ற? எங்களால காட்டுக்குள்ள இருக்கவே முடியல. துரத்தி துரத்தி அடிக்குதுண்ணே. டேய், முடியாதுட்டோண்ணே. அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க? அண்ணே, அந்த பொண்ணை கொண்டு போய் எரிச்சிட்டோண்ணே. எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிட்டோண்ணே. அண்ணே, இது யாரு என்னன்னு தெரியலண்ணே. டேய், போனை வச்சு தொலைங்கடா.
கேந்திரா 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 உன்னோட மந்திரம் தாயத்து எல்லாமே வேஸ்டா போச்சு. வீட்டுல எங்க பார்த்தாலும் ஆத்மாக்கள் வந்து நின்னு என்ன ரொம்ப பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்கு. என்னால இனிமே அந்த வீட்டுல இருக்க முடியாது. என் மந்திரத்தை எடை போடுற தகுதி இங்க எவனுக்குமே இல்ல. பாரு, நான் இங்க எடை போட்டு வியாபாரம் பண்றதுக்காக வரல. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அப்ப ஒரு நிமிஷம் பதறாம சொல்லு தம்பா. என் அண்ணன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தான். சித்தப்பா, கடல்ல இருக்கிற தீவுகளுக்கு நிறைய பறவைகள் வெளிநாட்டுல இருந்து வருதாம். அத பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணனும். அம்மாடி, எல்லா தீவையும் நஞ்சு தீவு. ஆமா சித்தப்பா. நஞ்சு தீவுக்கு மட்டும் போயிடாத. ஏன் எதுக்குன்னு மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்க? 4 எழுத்து படிச்சுட்டா இப்படி எல்லாம் தான் கேட்க தோணும். அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்மா. அங்க போன யாரும் இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. என்னோட ரகசியம் எல்லாத்தையுமே அவ தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியும். ஒரு நிமிஷம் நிறுத்து தம்பா. என்ன அந்த ஆத்மவாதம் கொண்டு வா கொண்டு வா. கேந்திரா, தம்பா, அவசரப்படாத தம்பா. அவளை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னது கஷ்டமா? இதுவரைக்கும் நீ கொன்னவங்க எல்லாம் மனசளவுல பலகீனமான ஆத்மாக்கள். நீ என்ன சொல்ற? அதனாலதான் அந்த ஆத்மாவை சாதாரணமா கட்டி போட்டுட்டேன். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். சாதாரணமா கட்டினியா?
யோ வீடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஒரு இடம் விடாம என்ன விரட்டி விரட்டி பயமுறுத்திட்டு இருக்கு. நீ என்னமோ சாதாரணமா விரட்டினு சொல்ற. நீ பார்த்தது ருத்ராவோட ஆத்மா இல்ல, ருத்ராவோட ஆத்மாவால உனக்கு ஏற்பட்ட பயத்தோட வெளிப்பாடு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சிருக்கணும் தம்பா. கேந்திரா, நீ இதுக்கு ஏதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இது ரொம்ப கஷ்டம் தம்பா. உடனே ருத்ராவை கொன்ன இடத்துக்கு போய் ஆகணும். தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து. சொல்றது புரியுதா? பாப்போம். என்ன ருத்ரா போனா ஒரு கால் கூட பண்ணல, என்ன ஆச்சு தெரியலையே. நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு நீதானா? நான் தான். கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டேடி. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? கீ போட்டுதான். கீ தான் என்கிட்ட இருக்க, அப்புறம் நீ எப்படி வருவ? உன் ஒரிஜினல் கீயை சுட்டு டூப்ளிகேட் போட்டுட்டே நீ. ஏய், நீ ரிப்போர்ட்டரா இல்ல திருடியாடி? இரு, நான் லைட் ஆன் பண்றேன். ஏய் மாறா, இரு. என்ன? நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கப்புறமா நீ லைட் போடு. எதுவா இருந்தாலும் நான் லைட் ஆன் பண்ணிடுறேன், அப்புறம் கேளு. கேட்கறத பொறுத்து வேணா லைட் ஆன் பண்றதா ஆஃப் பண்றதான்னு வேணா பாத்துக்கலாம். இந்த இருட்டுல என் கண்ணத்தை பிடிச்சி நெத்தியில கிஸ் பண்ணி ஐ லவ் யூ ருத்ரான்னு சொல்லு. அதுக்கப்புறமா அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்றேன். மனிதன் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வான். அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ள தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் தனக்கேற்றாற் போல் வடிவமைத்துக் கொள்வான். அதில் சட்டத்தை வளைக்கும் அதிகாரமும் உண்டு, அமானுஷ்யங்களை அடக்கும் மந்திரங்களும் உண்டு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே இரண்டு விஷயங்களுக்கு அடங்கிவிடும். ஒன்று நல்லவை, மற்றொன்று கெட்டவை. கேந்திராவிற்கு தெரிந்த சில மந்திரங்கள் தம்பையாவிற்கு உதவி செய்கின்றது. கேந்திராவால் ருத்ராவின் ஆத்மாவிடமிருந்து தம்பையாவை காப்பாற்ற முடியுமா? காதலனை பிரிந்த காதலி, காதலியை பிரிந்த காதலன், உடலை பிரிந்த ஆத்மா, இந்த மூன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இல்லை என்பதை அடுத்தடுத்து நிகழப்போகும் நிகழ்வுகளைக் கண்டு நாம் உறுதி செய்ய போகிறோம் என்று நம்புகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். சரி, இப்ப நீ கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு சொல்றேன். கண்ணை திறந்துராத மாறா. மாறா, இப்ப கண்ணு திறந்து பாரு மாறா.
கேட்க விட்டு மாறா. Happy birthday to you. Happy birthday to you. கட் பண்ணு மாறா. என்னடி இது? ஏய், என்ன இது? நீ ஆசைப்பட்ட மாதிரியே கீழடி டாக்குமெண்ட்ரி பண்ண கம்பெனில உனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ருத்ரா. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு மாறா உனக்கு. என்ன பேபி, சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்க? ப்ராஜெக்ட் நான் முடிச்சு சப்மிட் பண்ணுவேன். மறுநாள் நீ என்கிட்ட சப்மிட் ஆகணும். நான் இன்னைக்கு உனக்கு பர்த்டே விஷ் பண்ண மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு மேரேஜ் விஷ் பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருத்ரா. தேங்க்யூ மாறா. உன்னோட ஆசை, நம்மளோட ஆசை எல்லாமே இதுக்கப்புறம் நிறைவேறும். சரி, எப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போற? அதுக்கு முன்னாடி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க மாறா. அதை நான் எப்படி பண்ணி சப்மிட் பண்றேன்றத பொறுத்து தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட். மிஸ் பண்ணிடாத ருத்ரா. இல்ல மாறா, மிஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்ண போற? என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் இருக்கு. அதை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன், சரியா? ஏய் மரா மரா. வலிமையாக இருக்கும் ருத்ராவின் ஆத்மாவை கட்ட முடியாமல் திணறுகிறார் பாய். சில சமயங்களில் நாம் செல்லும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லை என்று கண்மூடித்தனமாக சென்று கொண்டிருப்போம். அப்பொழுது ஒரு சிறிய பள்ளம் நம்மை தலைகுப்புற போட்டுவிடும். அதுபோல்தான் ருத்ராவை மிகவும் எளிதாக கொன்றுவிட்டோம் என்று நினைத்த தம்பையாவிற்கு ருத்ராவின் ஆத்மாவை அவ்வளவு எளிதில் சமாளிக்க முடியவில்லை. இந்த போராட்டம் மிகவும் கடுமையாக இருக்கிறது தம்பையாவிற்கு. இது தொடருமா அல்லது முடியுமா? தம்பையா என்று இருக்கும் நிலைக்கு அவன் நிச்சயமாக பல உயிர்களை பறித்திருக்க வேண்டும். அப்படி பறித்த ஆத்மாக்களிடமிருந்து இன்று வரை அவனை காத்து கொண்டு வருவது கேந்திராதான். ஆனால் உக்கிரமாக இருக்கும் ருத்ராவின் ஆத்மாவிடமிருந்து கேந்திராவால் தம்பையாவை காப்பாற்ற முடியுமா? மாறன் செய்ய போகும் செயல்தான் என்ன? வாருங்கள் பார்ப்போம். ஹலோ 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 ஜானவி, நான் மாறன் பேசுறேன். ஜானவி சொல்லு மாறா. ருத்ரா உனக்கு ஏதாவது கால் பண்ணல ஜானவி? இல்லையே மாறா. ஏன், என்னாச்சு? அவளுக்கு கால் பண்ணி பாத்தியா? இல்ல ஜானவி, நான் ஜெனரலா தான் கேட்டேன். அவ உனக்கு தானடா
கால் பண்ணுவா. உனக்கு பண்ணாம அவ எனக்கே கால் பண்ண போறா? நான் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் ஜென்ரலா கால் பண்ண உனக்கு அவ ஏதாவது கால் பண்ணலாம்னு சொல்லி கேட்கறதுக்கு. இல்ல மரா, எனக்கு கால் பண்ணல. ஓகே. நான் வேணா கால் பண்ணி பாக்குறேன் மரா. ஓகே சரி. ஓகே ஜானவி, அவ ஏதாவது கால் பண்ணனா எனக்கு உடனே கால் பண்ண சொல்ல, சரியா? கண்டிப்பா. ஓகே ஜானவி. ஓகே மரா, பை. பாய். ஹலோ கார்த்திக், நான் மாறம் பேசுறேன். கார்த்திக் சொல்லு மரா, என்ன விஷயம்? ருத்ரா ஏதாவது கால் பண்ணல கார்த்திக்? இல்லையே, எனக்கு எதுவும் கால் பண்ணலையே. ஓகே. ஏன் மரா, என்னாச்சு? சரி கார்த்திக், நான் உங்களை உடனே பார்க்கணும், கொஞ்சம் மீட் பண்ணலாமா? அப்படியா? ஓகே மரா, பட் இப்போ அன்டைம் ஆயிடுச்சு. நீ ஏர்லி மார்னிங் வரையா மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஓகே கார்த்திக். ஓகே, பாய். தேங்க்யூ. என்னாச்சு? என்னாச்சு கேந்திரா? சொல்லு கேந்திரா, நான் கேட்கறது உனக்கு புரியலையா? சொல்லு. வேடிக்கை நிறைந்த இந்த உலகில் மனிதர்களாகிய நாம் அனைத்து நிகழ்வுகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வருத்தத்தோடும் சந்தோஷத்தோடும், கோபத்தோடும் ஏமாற்றத்தோடும், விரக்தியோடும் வேட்கையோடும். ஆனால் நம் எண்ணத்தின் ஓட்டத்திற்கேற்ப நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். காத்திருங்கள், ருத்ராவின் வாழ்க்கையிலும் வேடிக்கை பார்ப்பதற்கு பல நிகழ்வுகள் உள்ளன. ஆனால் எத்தகைய உணர்வோடு நாம் பார்க்க போகிறோம் என்பதை மனதில் பொறித்துக் கொள்ளுங்கள். காத்திருங்கள் நாளை வரை.